ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஹேண்டி ப்ராடக்ட் தான் வந்து நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். அது என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹேண்ட் பிளெண்டர். ஸோ இது வந்து நம்ம நார்மலா வந்து ஜூஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிளெண்டரு. இது எங்க வாங்குனோம்னு பார்த்தீங்கன்னா, டிமார்ட்ல வந்து வாங்கியிருந்தோம். இதோட பிரைஸ் வந்து ₹700. ரொம்பவே ஹேண்டியாவும், ஈஸியா போர்ட்டபிளா எங்கனாலும் எடுத்துட்டு போற அளவுக்கு, நம்ம பேக்லயே வந்து எடுத்துட்டு போற அளவுக்கு, இப்போ எங்கேயாவது டூர் போறோம் அப்படின்னா வந்து, நம்ம ஈஸியா பேக்லயே எடுத்துட்டு போற அளவுக்கு வந்து ஹேண்டியா குடுத்துருக்காங்க. இது வந்து யூஎஸ்பி சார்ஜபிள். ஆ இது உள்ள என்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா காட்டுறேன். ஸோ கீழ இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் வந்து நல்ல மெட்டீரியல்ல குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கை புடிக்கிறதுக்கு ஏத்த மாரி அதில வந்து ஒரு நல்ல ஒரு கிரிப்புக்காக வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்பரண்டா குடுத்துருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உள்ள வந்து நம்ம ஜூஸ் போட்டு அடிக்கிறோம், இல்ல வந்து ஏதாவது பிளெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஈஸியா வந்து பார்க்கறதுக்கும் நல்லாருக்கும். ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியா வந்து இதில வந்து பிளெண்ட் பண்ணிறலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முலாம்பழம் வந்து போடலாம். கிர்னி சொல்லுவோம்ல, அந்த முலாம்பழம் போடலாம். அப்புறமா வந்து அவக்கடோ இந்த மாரி ஈஸியா இருக்கக்கூடிய, சாஃப்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து இதில வந்து ஈஸியா பிளெண்ட் பண்ணலாம். மேல இருக்க யூனிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டர் இருக்குது. இங்க வந்து யூஎஸ்பி சார்ஜிங் அதுக்கான போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில மேல இருக்கக்கூடிய யூனிட்ல தான் வந்து உங்களுக்கு மோட்டர் இருக்குது. உள்ள வந்து பிளேடும் இருக்குது. ஸோ நம்ம சார்ஜிங் டைம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரமாவது சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். இங்க வந்து ஈஸியா எடுத்துட்டு போறதுக்கு ஏத்த மாரி நல்ல பேண்டும் வேற குடுத்துருக்காங்க. அடுத்ததா யூஎஸ்பி அத வந்து கவர் பண்றதுக்கு அதுக்கு ஒரு டோரும் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ வந்து உள்ள கழட்டி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் யூனிட். கீழ இருக்கிறது வந்து கண்டெய்னர் மட்டும் தான். இதில வந்து உங்களுக்கு 4 பிளேடு வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து நல்லா ஷார்ப்பா இருக்குது. இந்த 4 பிளேடு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்குள்ள தான் வந்து மோட்டரும் இருக்குது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுவிட்ச்சு. இதோ இதில தெரியுது பாருங்க. பவர் ஆன் சுவிட்ச்சு. ஸோ அந்த சுவிட்ச் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மெயின் யூனிட்ல டாப்ல வந்து காட்டுறேன் பாருங்க. ஸோ இதில தெரியுதுல்ல, இதுதான் வந்து பவர் ஆன் சுவிட்ச். வேற எதுவுமே இதில கிடையாது. ஒன்லி சார்ஜிங்கு, அப்புறமா வந்து இங்க வந்து பவர் ஆன் சுவிட்ச் குடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன எல்இடி இண்டிகேஷன் வந்து குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம கழட்டி தனியா வச்சிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டிக்காக வந்து அந்த பிளேடு வந்து ரன் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பிளிங்க் ஆகி வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. ஒன்ஸ் நீங்க இதில வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெஷின் வந்து ரன் ஆகும். பவர் பட்டன வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மெஷின் வந்து ரன் ஆயிடும். ஃபுல்லா ஃபிட் பண்ணதுக்கப்புறம். பட் இப்ப ஏன் ரன் ஆகல அப்டின்னா, இன்கேஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம ஏதாவது கைப்பட்டு 2 வாட்டி பட்டுருச்சு அப்டின்னா, நம்மளுக்கு வந்து மெஷின் ரன் ஆச்சு அப்டின்னா, நம்மளுக்கு கையெல்லாம் வந்து கிழிச்சிரும். அதுக்காக வந்து இந்த சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எப்படிலாம் போட்டு அரைக்கலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ராபெர்ரி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்ட்ராபெர்ரி வந்து எப்படி பிளெண்ட் பண்றது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ராபெர்ரிய வந்து பிளெண்ட் பண்றதுக்காக வந்து ஆ 2 பீஸா வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்ட்ராபெர்ரிய வந்து 2 பீஸா வந்து கட் பண்ணி, இப்போ கண்டெய்னருக்குள்ள வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்ததா வந்து இதுக்கு உள்ள நம்மளுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு எய்தர் வாட்டர் ஊத்தலாம், இல்ல அப்படின்னா நம்ம வந்து மில்க் ஊத்தலாம். இப்போ வந்து நான் வந்து மில்க் ஊத்தப் போறேன். இதில குவான்டிட்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 கண்டெய்னருக்கு மேலேயே வந்து குவான்டிட்டியும் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மில்க் ஊத்துறோம். பிளெண்ட் பண்றதுக்கு. ஸோ முங்குற அளவுக்கு வந்து மில்க் ஊத்திக்கணும். ஸோ இன்கேஸ் பத்தல அப்டின்னா, ஒன்ஸ் பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம மில்க்கோ, இல்ல வந்து வாட்டரோ வந்து ஊத்திக்கலாம். அதேமாரி நீங்க சுகர் ஏதாவது ஆட் பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டே கூட ஆட் பண்ணிரலாம். ஸோ லாஸ்ட்டா ஆட் பண்றனாலும் சரி, ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணாலும் சரி, அது பிளெண்ட் பண்ணிரும். இப்போ வந்து நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து மிஷின வந்து லாக் பண்ணிட்டோம். ஃபுல்லா லாக் பண்ணி த்ரெட் வந்து க்ளோஸ் ஆனா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்க இண்டிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா? நம்மளுக்கு மெஷின்ல இருக்கக்கூடிய பவர் பட்டன வந்து 2 டைம்ஸ் நம்ம பிரஸ் பண்ணோம் அப்டின்னாக்கா வந்து மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அது எப்டிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஒரு ஷேக் மட்டும் பண்ணிக்கலாம். உள்ள வந்து மிக்ஸ் ஆகணும் அப்டிங்கிறதுக்காக ஒரு ஷேக் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இத டபுள் டைம் வந்து பிரஸ் பண்றேன். பிரஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு மெஷின் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ ப்ளூ கலர் லைட் வந்து கன்டினியூஸா எரிஞ்சிட்டு இருக்கும். நம்மளுக்கு மெஷின் வந்து ரன் ஆகும்போது. இப்போ வந்து பார்த்தீங்களா? ஸோ ரொம்பவே சூப்பரா வந்து பிளெண்ட் பண்ணி குடுத்துருது. இதில நாங்க என்னலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்டின்னா, கிர்னி பழம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அடுத்ததா வந்து ஸ்ட்ராபெர்ரி. ஆப்பிள் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ அது குட்டி குட்டி பீஸா போட்டிருந்தோம் அப்டின்னா வந்து நல்லா வந்திருக்கும். பட் ஒரு அர்ஜென்ட்ல போட்டனால அது மட்டும் சரியா பண்ண முடியல. பட் அது இன்கேஸ் வீடியோ எடுக்க முடிஞ்சது அப்டின்னா, உங்களுக்கு வந்து வீடியோல காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோல. ஸோ நம்ம வந்து மிக்ஸி வச்சிருப்போம். இருந்தாலும் வந்து இந்த மாரி ஒரு போர்ட்டபிளா வச்சிருக்கும்போது, நம்ம எங்கேயாவது வெளில போறோம் அப்டின்னா, ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு போவோம் சாப்பிடுறதுக்கு. இன்கேஸ் ஜூஸா வேணும் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த மாரி சார்ஜபிளா வச்சிருக்கும்போது, நம்மளுக்கு ஜூஸா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியா வந்து ஃப்ரூட்ட வந்து இதில பிளெண்ட் பண்ணிறலாம். பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஈஸியா வந்து பிளெண்ட் பண்ணி குடுத்துரும். ஆஃப் பண்றதுக்கு திரும்ப அந்த பவர் பட்டன வந்து ஒரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கனாலே வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ நான் உங்களுக்கு உள்ள கழட்டியும் காட்டிர்றேன். எப்படி வந்து பிளெண்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத வந்து. மோட்டர் யூனிட்டையும் வந்து நம்ம வந்து ஈஸியா தனியா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நேரம் அத வந்து தண்ணீல போட்டுறக்கூடாது. நம்ம வந்து பாத்திரத்த வந்து தண்ணீல போடுற மாரி அத வந்து தண்ணீல போட்டுறக்கூடாது அவ்வளோதான். இப்போ வந்து சுகருக்கு பதிலா வந்து நான் வந்து தேன் ஊத்தியிருக்கிறேன். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து எப்படி பிளெண்ட் பண்ணி காட்டுது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ தேன் ஊத்தியிருக்கனால அது கொஞ்சம் இறங்கி வரதுக்கு டைம் ஆச்சு. அது மட்டும் இல்லாம, இப்ப நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணியும் குடுத்துருச்சு. அவ்வளோதாங்க. ஒரு ஸ்ட்ராபெர்ரிய வந்து ஈஸியா வந்து பிளெண்ட் பண்ணி ஜூஸ் போட்டோம். இதோட கன்சிஸ்டன்சி நம்ம ஊத்துன பாலுக்கும், நம்ம போட்ட ஃப்ரூட்ஸுக்கும் வந்து எந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இந்த வீடியோல காட்டியிருக்கேன் பாருங்க.